போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் தியேட்டர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பீக்கர்ஸும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர்ஸு. 2 கஸ்டமர்ஸுக்கு மொத்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் 6ம் 4 இன்ச்சில் 4ம் 2 12 இன்ச் சப்வூஃபர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அனுப்ப போகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிலி ராஜன். இன்னைக்கு நாங்க இந்த ஹோம் தியேட்டர் ஃபுல் செட்டு பத்தி பார்க்க போறோம். இந்த ஹோம் தியேட்டர் பாத்தீங்கன்னா 5மே 8 இன்ச் ஸ்பீக்கரு, அப்புறம் பாத்தீங்கன்னா JBL சப்வூஃபர், JBL இந்த பேஸ் டியூப் யூஸ் பண்ணிருக்கு சப்வூஃபருக்காக. ஹோம் தியேட்டர் M400 மாடலு, அதாவது 2 குமார் போர்டு, BTL கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிருப்பேன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சக்தி போர்டு யூஸ் பண்ணிருப்பேன் சேனலுக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா ப்ரோலாஜிக் செக்ஷனுக்கு வசந்த் போர்டு ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணிருக்கேன், வசந்தோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணிருக்கேன். சப்பு சரவுண்ட் தனியாகவும் பேஸ் ரவுண்ட் தனியாகவும் யூஸ் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கேபினெட் பாத்தீங்கன்னா டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணிருக்கேன், அதாவது கொஞ்சம் பெரிய கேபினெட் நார்மல் யூஸ் பண்றதோட. செட்டு பாத்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. செட்டுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்குது. ஃபேன் மட்டும் கழட்டி விட்டுருக்கேன், ஃபேன் லைன் கொடுக்கணும். இந்த செட்டு பாத்தீங்கன்னா 1000 கோச்சிக்கு நான் வந்து டெலிவரி பண்ண வேண்டிய செட்டு. ஒர்க் முடிஞ்சு டெலிவரி பண்ணணும். எல்லாம் பேக்கிங்ல பண்ணிட்டு இருக்கோம். பேக்கிங் முன்னாடி வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி, உங்களுக்காக இதை யூஸ் ஆகும் அப்படினால வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதோட பாத்தீங்கன்னா இப்போ இந்த செட்டுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பாத்தீங்கன்னா 8 இன்ச் யூஸ் பண்ணிருக்கேன். சரௌண்டுக்கு 8 இன்ச் தான், சென்டருக்கு மட்டும் 6 இன்ச் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு செட்டு ஆடியோ டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அந்த செட்டுக்கு ஆடியோ டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த செட்டிங் அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சப்வூஃபர் 12 இன்ச் புல் ஸ்டோன் யூஸ் பண்ணேன். அந்த 2 செட்டுக்குமே இங்க இருக்க புல் ஸ்டோன் காமிச்சது சார். இங்க பாருங்க, இந்த புல் ஸ்டோன் தான் ஆல்ரெடி அந்த செட்டுக்கு யூஸ் பண்ணேன். பாருங்க, ஹோம் தியேட்டர் பார்த்தா அங்க இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோம் தியேட்டர் பார்த்தா அங்க இருக்கும். ஸோ இந்த 2 செட்டுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் போடல. M300 மாடலு. இதோட ஸ்பீக்கர் செட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 8 இன்ச்சு, 3 6 இன்ச்சு, ஒரு 12 இன்ச்சு இந்த காம்பினேஷன் இதை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 இன்ச்சு JBL சப்பு. ஸோ இதுக்கு JBL சப்பு சைடு தான் 8 இன்ச்சு, ஃபுல்லா 5 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு. அந்த ஸ்பீக்கருக்கு சைடு சேனல் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதை வச்சு சவுண்ட் டெஸ்ட் பண்றேன். ஸோ இதோட காம்பினேஷனுக்கு இப்போ JBL டியூப் போட்டு ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கேபினெட்டு எப்பவுமே யூஸ் பண்ணால் டிஜிட்டல் கேபினெட் தான் அப்டேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருப்பேன். நார்மல் கேபினெட் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 28-15 ஆம்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 2 டேப்பிங் வரும். இது 28 வோல்ட் 12 ஆம்ஸ் டு 15 ஆம்ஸ் வரையும் வரும் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 10,063 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு மெட்டல் டையோடு பவர் சப்ளைக்கு. இந்த இடத்துல ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பவர் சப்ளை எதுக்குன்னா ஃபேனுக்கு மட்டும் அந்த பவர் சப்ளை. 5 வோல்ட் ரெகுலேட்டர் இந்த இடத்துல போட்டிருப்பேன் யூஸ்பிக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெகுலேட்டர் சர்க்யூட்டு. ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துன்னா சக்தி போர்டு, சக்தி 12 யூஸ் பண்ணியிருப்பேன். குமார் 2 போர்டு BTL கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகும். லெஃப்ட் ரைட் 2 குமார் போர்டு. இது வந்து BTL கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகும். இது வந்து பேரல் பண்ணி BTL பண்ணியிருக்கேன், PBTL அப்படிம்பாங்க. ரெண்டு டிஃபெக்டிவ் பேரல் ஒர்க் ஆகும். இந்த 2 டிஃபெக்டிவ் பேரல் ஒர்க் ஆகும். ஸோ பேரல் பண்ணி BTL பண்ணியிருக்கேன், PBTL கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகுது. பவர் சப்ளை செக்ஷன் ப்ரோலாஜிக் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான். வசந்த் சப்பு சரவுண்டு சென்டர் இதில் வந்துடும், இல்லை பேஸ் டபுள் இதில் வந்துடும். ஸோ பேஸ் டபுளுக்கு இதுவும் சப்பு சரவுண்ட் சென்டருக்கு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா BTL பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குமார் போர்டை BTL கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு இன்புட் கொடுத்துறேன். இதோட அவுட்புட் போய் நெகட்டிவ் இன்புட்டில் போயிருக்கும். பாசிட்டிவ் இன்புட்டை கிரவுண்ட் பண்ணியிருப்பேன். இதோட அவுட்புட் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும், இந்த 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பனானா சாக்கெட் கொடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இன்புட், இது வந்து பாசிட்டிவ் இன்புட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆகும். ஒரு சப்வூஃபருக்கு 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது ++ஆக ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சொல்லவே இல்லை. பேக்ஸ்வினோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டு. சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் பெரிய யூஸ் ஆகும் இதில்.
அப்புறம் ஒயரிங்கு நார்மலாக எல்லாமே நீட்டாக தான் ஒயரிங் பண்ணிகிட்ருப்போம். நீட்டாக தான் ஒயரிங் வந்திருக்கு. ஃபேன் லைன் மட்டும் இப்போதைக்கு நான் கட் பண்ணி விட்ருக்கேன், கொடுக்கணும். ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் சிலி போட்டு எல்லாம் நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்குது. எல்லா இடத்துலையும் ஹீட்டிங் சிலி யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், செட்டு ஆனதாக இருக்குது. ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. இப்போ 1-2 சாங் போட்டு காமிக்கிறேன், எப்படி போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சப்வூஃபர் சவுண்ட் டெஸ்ட் பண்ணால் பேஸ் ரிசல்ட் செக் பண்ணணும். ஜேபிஎல் இருக்குது, அதுக்கு என்ன சவுண்ட் ரிசல்ட் பேஸ் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்ட சாங் ரிப்பீட்டாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நிறைய சாங் வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு லேப்டாப்பில் நிறைய சாங் வச்சிருந்தேன். அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வேறு ப்ராப்ளத்துக்காக கடையில் கலக்குது. இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் சாங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் பிடிச்ச சாங் ஒரு 20 சாங் வச்சுருப்பேன். அதை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு பிடிச்சது ஒரு 20 சாங் தான் இருக்கும். அந்த சாங் தான் போட முடியும், அதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். சவுண்ட் வச்சு பாருங்கள். இப்போ ரிசல்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணினாலும் மற்றவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷன் ரொம்ப கம்மியாக ரிசீவ் ஆகுது. கமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது, நல்லாவே தெரியுது. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் அதிகம் பண்ணல. லைக் பண்ணுறீங்க, அதுவும் நல்லா லைக்ஸ் எல்லாம் நிறையா வருது. ஆனால் கமெண்ட் செக்ஷன் மட்டும் எங்கள் யூடியூப் சேனல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்க்குறேன். ஆர்டர் ஆயுத பூஜைக்கான ஆர்டர் இந்த செட்டு 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இது 3 செட்டுமே பேக் பண்ணி ஸ்பீக்கர்லாம் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ ஆடியோ டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா HDMI LED வாலும் ஆடியோ வந்து ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்ஸ் எதுவுமே கிடையாது, ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். செட்டு ஆன்லேயே தான் இருக்குது. வாங்க माची सटक सटक बम तेरा को देखा कमर पे तेरी बटरफ्लाई बॉडी तेरी टिकट काटो तेरी टिकट टिकट खेलता नहीं क्रिकेट क्रिकेट पर ले लो तेरी विकेट. சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பேஸ் கிளாரிட்டி வருது. இதில் நல்லா பேஸ் பஞ்சு நல்லா நெஞ்சில் அடிக்கிற மாதிரி பேஸ் அடிக்குது. இதில் சப்பு இந்த செட்டுக்கு இது நல்லா மேட்ச் ஆகுது. ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த செட்டுக்கு நல்லா மேட்ச்ன்ட்டு. பேஸ் எல்லாம் நெஞ்சில் அடிக்கிற மாதிரி கம்மு செவி வெடி அடிக்குது பேஸு. ரெக்கார்டிங்கில் எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பேஸ் வச்சு நல்லாவே தெரியுது. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா பேஸ் வருது. இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேஸ் தெரியுது, நல்லாவே கிளியராக பேஸ் வைக்குது. ஃப்ரீக்வன்சி பண்ணாலும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். Okay, challenges are welcome to this game. I am the dawn. Vera Mari. Como pata pata. Pati putro. Tiktak tanu terang pula. ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரிபிள் வச்சு மூவியில் பார்க்க முடியாது. மூவி பார்க்கும்போது ட்ரிபிள் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு மாதிரியா, மூவி பார்க்கும்போது இந்த அளவு ட்ரிபிள் வச்சா அது என்ன ஆகுனா வாய்ஸ் வந்து கிச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மூவி பார்க்கும்போது ட்ரிபிள் கொஞ்சம் குறைச்சிட்டே வைக்கிற மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிபிள் நான் கொஞ்சம் கெயினாக அதிகமாக தான் பூஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ட்ரிபிள் பாட்டுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக வச்சுருக்கேன். நான் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கும்போது ட்ரிபிள் இந்த அளவுக்கு தான் வைப்பேன். ட்ரிபிள் கொஞ்சம் குறைச்சாதான் மூவி பார்க்கும்போது அந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி தெரியும், இல்லை வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப் அதிகமாக வர மாதிரி தெரியும். ஸோ மூவி பார்க்கறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சினா இந்த அளவுக்கு வச்சு கேட்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக வச்சா நல்லா இருக்கு, அதோட ஃபுல்லாக ட்ரிபிள் वச்சு கேட்டுட்டு இருக்கேன். पसंद है मैं हल्दी खाने चबा रहा हूँ, सुनने में आया है तू लंदन में रहती है, अब भी जाके पहली टिकट कटा रहा हूँ. तो अच्छी है सिचुएशन. என்னோட ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரிசல்ட் ஒரே மாதிரி கொண்டு வர வச்சிருவேன். எல்லா செட்லையுமான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிபிள்னா எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிபிள் கொண்டு வந்து, பேஸுங்கிறது அவரேஜை கொண்டு வந்து, சப் ரிசல்ட் மேக்ஸிமம் ஒரே மாதிரியே வந்துடும். சரவுண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே அளவு வைக்கிற மாதிரி வச்சிருப்பேன். கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெயின் அதிகமாக கிடைக்குது இந்த இடத்துக்கு, அதாவது சப்பு மட்டும் கம்மியாக வச்சிருக்கேன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது. சென்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சா நல்லா மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. ரொம்ப வந்து சென்டர் இந்த அளவுக்கு வச்சுட்டு சரவுண்ட் இந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி வராது. சரவுண்ட் கொஞ்சம் ஒருத்தருக்கு அதிகம் பிடிக்கும், அந்த மாதிரி ஆளுங்க ஃபுல்லாக வச்சுக்கலாம். மற்றபடி நல்லா வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் சரவுண்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் அதிகமாக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஃபுல்லாக வச்சு லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் மீடியம் வச்சு சென்டர் குறைச்சி கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும். அது ஒரு மாதிரியா ஸ்பேஸ் சரவுண்ட் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்கோ மாதிரி ஒரு சரௌண்டிங் எப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரௌண்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டை குறைச்சி சென்டர் குறைச்சி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். இது எனக்கு இந்த மெத்தட் பிடிக்கும். சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், போன வீடியோல சொன்னா என்னன்னு தெரியல, அடுத்த வீடியோ வந்தாலும் வரும். வசந்த போர்டு ஃபுல் கெயின் அதிகம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வைக்க முடியுது வசந்த போர்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால. வசந்த போர்டு கெயின் அதிகம். நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெயினுக்கு ஆல்ரெடி பண்ணி குறைச்சி தான் இருக்கேன். அப்பயும் பார்த்து கெயின் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது. வசந்த போர்டு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் மோஸ்ட்வெட்டு இந்த மாதிரி பவர் ஆம்புக்கு வந்து இவ்வளோ கெயின் தேவையில்லை. நார்மலாக செய்யும்போது இந்த அளவு வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வைக்க முடியுது. இதுக்கு இவ்வளோ சவுண்ட் தொட்டுருது. Check 1 2 3. அப்படியே சைலண்ட் ஆகிடுது பாருங்க. எந்த ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. அவ்வளோ கிளியராட்டி சூப்பராக இருக்குது செட்டில்.
முதல்ல இந்த அளவு கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு டைம் அதிகம் தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக செட்டு செஞ்சு இந்த அளவு கிளாரிட்டி வராது. ரொம்ப ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வரிசையாக போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, அவுட்புட்டில் ஸ்பீக்கர் அவுட்டில் கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். 5 கெப்பாசிட்டர் இருக்குது, 5 சேனலுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த போர்டு வந்து ஒவ்வொரு போர்டு எப்படி போட்டிங்கனாலும் பேர் மேட்ச் ஆகாது. அதாவது ஃபெட்டு பேர் மேட்ச் ஆகணும்னா ஸ்பீக்கர் அவுட்டில் கொஞ்சம் மில்லி வோல்ட் அவுட் வரும். அதுக்கு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இது பண்ணாலும் அந்த ஒரு சவுண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்பீக்கரில். அதுக்காக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி போட்டு அவுட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து லைட் ஹம்மிங், அதாவது மைன்யூட்டாக ஹம்மிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த லைட்டு ஹம்மிங் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சாலும் ஹம்மிங் வரும். அதுக்கு வந்து கெப்பாசிட்டி போட்டு கொடுத்துருக்கேன். அது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சாலாம் மில்லி வோல்ட் வரும். 50 மில்லி வோல்ட் அவுட் வருது. -50 மில்லி வோல்ட் ஸ்பீக்கர் அவுட்டில் வருது. அந்த -50 மில்லி வோல்ட்டுங்கிறது லைட்டாக தான் நோட் பண்ண முடியுது. இருந்தாலும் அந்த ஹம்மிங்கும் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டி போட்டு அவுட் எடுத்திருக்கேன். இதில் பண்ணியிருப்பேன், ஆனால் இதெல்லாம் இருக்காது. இதில் இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒவ்வொன்றும் இந்த பேர் வந்து மேட்ச் ஆகாது. ஃபெட்டு பேர் மேட்ச் ஆகாதனால கொஞ்சம் வோல்ட் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது மில்லி வோல்ட்டில் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அதனால தான் அந்தளவுக்கு காமிக்கிறது. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சின்ன மூவி கிளிப் போட்டுட்டு உங்களுக்கு கட் பண்ணிடலான்னு இருக்கேன். Social media. The socially deprived walk the earth. இந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிஜமாக தேட்டரில் வர சவுண்ட் எஃபெக்ட் மாதிரியே அவ்வளோ இதாக ஒரு பயத்தை தான் கிரியேட் பண்ணுது. அந்த அளவு சவுண்டு எடுத்துருது. இதில் பொருளாஜிக் செக்ஷனு டிடிஎஸ் டால்பிங்கிறது இதில் ஸ்டீரியோ தான் பொருளாஜிக் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அந்தளவு சரியான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது. இதில் டிடிஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் எல்லாம் கிடைக்காது. டிடிஎஸ்ல டால்பி பொருளாஜிக் 1 டெக்னாலஜி தான் கன்வெர்ட் பண்ணி தருது. பொருளாஜிக் 1ங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த அளவு சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. சரி ரிசல்ட் வருது. இதில் சப்பு பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் போடுறதுனால சரி ரிசல்ட் கிடைக்கும். சப்பு பேஸ் இதில் இந்த அளவு கிளியரன்ஸ் இந்த செட்டில் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி M400 ஒரு ஜேபிஎல் சப்பு போட்டு காமிச்சா இப்பயும் இன்னொரு செக் பண்ணியிருக்கேன். வசந்த் பொருளாஜிக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் தியேட்டர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பீக்கர்ஸும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர்ஸு. 2 கஸ்டமர்ஸுக்கு மொத்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் 6ம் 4 இன்ச்சில் 4ம் 2 12 இன்ச் சப்வூஃபர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அனுப்ப போகிறோம்.
இப்போ பேக் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.